وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا لقوا الذين آمنوا قالوا آمنا وإذا خلوا إلى شياطينهم قالوا إنا معكم إنما نحن مستهزئون. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கு உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரி ஆலம் ஷபீஉல் முஸ்லிமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. கிருபையாளன் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ, என்ன எதிர்பார்ப்பை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ, அந்த நன்மைகளையும் எதிர்பார்ப்பையும் அல்லாஹ் நமக்கு நிறைவாக நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் நமக்கு ஏராளமான படிப்பினைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் வாசிக்கின்ற பொழுதும் அதை கேட்கின்ற பொழுதெல்லாம் நம்மால் முடிந்த அளவிற்குண்டான அந்த படிப்பினைகளை, பாடங்களை நாம் பெற்றுக் கொண்டு வருகின்றோம். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நபி அவர்கள் முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்களை குறித்து அதிகம் பயந்தார்கள். முனாஃபிகீன்கள், அவர்களுடைய சூழ்ச்சிகள், அவர்களுடைய செயல்பாடுகள் நேரத்திற்கு தகுந்தால் போல் அவர்கள் பேசுகின்ற மாறுகின்ற அந்த செயல்பாடுகளை குறித்து நபி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான நேரங்களில் பயந்தார்கள் என்று அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய முனாஃபிகீன்கள் சம்பந்தமான ஒவ்வொரு செய்திகளும் அந்த பாடத்தை நமக்கு கற்றுத் தருகின்றது. அந்த முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள் விஷயத்தில் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அந்த அடையாளங்களில் ஒரு அடையாளம் கூட நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது. முனாஃபிகீன்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய அடையாளங்கள், அவர்களுடைய தன்மைகள் என்று எதுவெல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றானோ, அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் நமக்கு எதை சொல்லி காட்டுகின்றார்களோ, அந்த அடையாளங்களில் ஒன்று கூட நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது. உள்ளத்தில் அதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. காரணம், ஈமான் அதனுடைய பரிபூர்ண தன்மையை இழந்துவிடும். ஈமான் பரிபூர்ண தன்மையை எப்பொழுது அது பெறுகின்றது என்று சொன்னால், அக்மலுல் ஈமானி அஹ்ஸனுஹு குலுகா, யார் தங்களுடைய நல்ல குணங்களால் நிறைவானவர்களாக, நிரப்பமானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஈமானில் பரிபூர்ணமானவர்களாக இருக்கின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு உண்மையாக வேண்டுமேயானால், அந்த ஹதீஸிற்கு பொருத்தமானவர்களாக நாம் ஆக வேண்டுமேயானால், முனாஃபிகீன்களுடைய அடையாளங்களில் ஒன்று கூட நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது. நம்முடைய உள்ளத்திற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. நம்முடைய ஈமான்
ஈமானுக்கு குறைவை ஏற்படுத்துகின்ற, நம்முடைய வாழ்க்கையுடைய படித்தரங்களில் நமக்கு கண்ணியத்தை இழக்க செய்கின்ற அந்த முனாஃபிக்குகளுடைய செயல்பாடுகள் எதுவுமே நம்மில் வந்துவிடக் கூடாது என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற எல்லா ஹதீஸ்களும் நமக்கு இதை உணர்த்தி சொல்லுகின்றன. அதனால தான் அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் முனாஃபிகூன் என்று 63வது அத்தியாயத்தினுடைய தனி ஒரு சூறாவையே அல்லாஹ் நமக்கு இறக்கி தந்தார். சூரத்துல் முனாஃபிகூன், அவர்களுடைய அடையாளங்களை அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய குணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது என்று அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய குர்ஆனில் அல்லாஹ் முனாஃபிக்குகளை பற்றி பேசுகின்ற ஏறக்குறைய 30 இடங்களுக்கு மேலாக அல்லாஹ் முனாஃபிகீன் என்கின்ற அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அல்லாஹ் பேசுகின்றான். அந்த செயல்பாடுகளுடைய வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி தனி ஒரு சூறாவையே அல்லாஹ் இறக்கி தந்தான். 63வது அத்தியாயம் சூரத்துல் முனாஃபிகீன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரா. அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா. அந்த பக்ராவினுடைய சூறாவை நீங்கள் புரட்டிக் கொண்டே வருவீர்களேயானால் ரூஹுல் பயானில் மிக அழகாக எழுதுவார்கள். அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய பக்ரா என்று சொல்லக்கூடிய அந்த 2வது அத்தியாயம் 2வது சூரா, அதனுடைய முதல் 4 ஆயத்துகள் முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். தக்வா உடையவர்கள் யார், இறையச்சம் உடையவர்கள் யார் என்பதை குறித்து 4 ஆயத்துகளில் அல்லாஹ் பேசுகின்றான். அதை அடுத்து 2 ஆயத்துகளில் காஃபிர்கள் யார், உலாயிக ஹுமுல் முத்தகூன் என்கின்ற அந்த ஆயத்தை தொடங்கி 4 ஆயத்துகளில் முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். இன்னல் லதீன கஃபரு என்று தொடங்குகின்ற அந்த ஆயத்திலிருந்து 2 ஆயத்துகளில் காஃபிர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். வமினன் நாஸி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹி என்று தொடங்குகின்ற முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது 13 ஆயத்துகளில் அல்லாஹ் பேசுகின்றான். வாய்ப்பு கிடைத்தால் 2வது அத்தியாயத்தினுடைய சூரத்துல் பக்ரா அலிஃப் லாம் மீம் சூரா, அந்த சூராவை தொடங்கி நீங்கள் பார்த்து கொண்டே வாருங்கள். ஒரு 13 ஆயத்துகளில் முனாஃபிகீன்கள் யார், அவர்களுடைய குணங்கள் என்ன, அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன, அவர்களுடைய கெட்ட குணங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்று 13 ஆயத்துகளில் அல்லாஹ் பேசுகின்றான். அதனால் தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிகீன்களை குறித்தவர்கள் மிகவும் பயந்தார்கள். அவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தார்கள். நாமும் நயவஞ்சகர்கள் யார், முனாஃபிகீன்கள் யார், அவர்களுடைய அடையாளங்கள் என்ன என்பதை பற்றி அறிந்து கொண்டு அந்த விஷயங்களில் நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று தெரியுமா, சூரத்துல் ஃபீல் என்று ஒரு சூரா, யானை சூரா என்று அதற்கு பெயர். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் 105வது சூரா. 5 ஆயத்துகள் தான் யானையினுடைய விஷயங்களை பற்றி அல்லாஹ் அங்கே பேசுகின்றான். ஆனால் சூரத்துல் முனாஃபிகீன் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சூரா இருக்கின்றதே, இதைவிட பெரிய ஒரு சூறாவாக அல்லாஹ் இறக்கி அதில் 11 ஆயத்துக்களை அல்லாஹ் இடம்பெற செய்கின்றான். அதனால் தான் பெரியோர்கள் எப்படி சொல்லுவார்கள், நீங்கள் யானைகளை கண்டு பயப்படுவதை விட முனாஃபிகீன்கள் நயவஞ்சகர்களை கண்டு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அவர்கள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று பெருமக்கள் நமக்கு இப்படி விளக்கம் தருவார்கள். அந்த அளவிற்கு முனாஃபிகீன்கள் விஷயத்தில் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இவ்வாறு சொல்லுகின்றார்கள், நாளை வறுமை நாள் ஆகிரத்தில் 3 கூட்டத்தார்களுக்கு கடுமையான வேதனைகளை அல்லாஹ் தருவார். நாளை வறுமை நாள் ஆகிரத்தில் 3 கூட்டத்தார்களுக்கு கடுமையான வேதனைகளை அல்லாஹ் தருவார். அதில் மிகவும் கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்படுகின்ற மக்கள் யார் என்று சொன்னால் இந்த முனாஃபிகீன்கள் நயவஞ்சகர்கள். நாளை வறுமை நாள் ஆகிரத்தில் சுவர்க்கத்தில் முஃமின்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது, சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை முஃமின்கள் எல்லாம் அடைந்து கொண்டு வருகின்ற பொழுது, அந்த முஃமின்களுடைய இன்பங்களை பார்ப்பதற்கு முனாஃபிகீன்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அதை பார்த்த மாத்திரத்தில் மீண்டும் இந்த சுவர்க்கத்திற்கு அவர்களை கூட நாம் உள்ளே சென்று விடலாமா என்று அந்த முனாஃபிகீன்கள் எத்தனைக்கின்ற பொழுது சுவர்க்கத்தினுடைய வாசலை அல்லாஹ் அடைத்து விடுவானாம். சுவர்க்கத்தினுடைய வாசலை அல்லாஹ் அடைத்து விடுவானாம். அவர்களுக்கு சொல்லப்படும், துனியாவில் வாழுகின்ற பொழுது என்னை நீங்கள் ஏமாற்றினீர்கள், எனக்கு மாற்றமாக நீங்கள் நடந்தீர்கள், என்னை ஏமாற்றுவதையே குறிக்கோளாக இந்த உலகத்தில் நீங்கள் கொண்டிருந்தீர்கள், ஆதலால் இப்பொழுது உங்களை இப்படித்தான் நான் ஏமாற்ற வேண்டும் என்று நாடினேன், நான் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்று முனாஃபிகீன்களை பார்த்து அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு இப்படி விளக்கம் தருகின்றனர்.
நாளை வறுமை நாள் ஆகிரத்தில் சிராத்துல் முஸ்தகீம் பாலம், சிராத்துல் முஸ்தகீம் பாலம் அதை மிக விரைவாக கடந்து செல்லக்கூடிய வாக்கியத்தை எல்லா முஃமின்களுக்கும் அல்லாஹ் தர வேண்டும். மிக கடுமையான ஒரு சோதனையான வறுமையினுடைய நிலைகளில் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதில் முஃமின்கள் அந்த இடத்தை வேகமாக கடந்து செல்வதற்குண்டான எல்லா முயற்சிகளும் வழிகளும் அவர்களுக்கு காட்டப்பட்டதற்கு பின்னால் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்குண்டான அதனுடைய ஆரம்ப கட்டத்தில் முஃமின்கள் நின்று கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு பின்னால் முனாஃபிக்குகள் வந்து கொண்டிருப்பார்கள். முஃமின்கள் அந்த பாலத்தை கடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது முஃமின்களுக்கு ஒளியால் அந்த பாலம் நிரப்பி காட்டப்படும். அல்லாஹ்வுடைய தஜல்லியாத்தினுடைய ஒளியால் சிராத்துல் முஸ்தகீம் பாலம் ஒளிமயமானதாக ஆக்கி தரப்பட்டிருக்கும். முனாஃபிக்குகள் பின்னால் வருவார்கள். அந்த ஒளியில் நாமும் கடந்து சென்று விடலாம், இந்த ஒளியில் நாமும் கடந்து சென்று விடலாம் என்று சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நெருங்குகின்ற பொழுது அந்த ஒளியை அல்லாஹ் அவர்களை விட்டு போக்கி விடுவான். அந்த ஒளியை அவர்களை விட்டு அல்லாஹ் போக்கி விடுவான். இருளில் தத்தளித்தவர்களாக எங்கே செல்வதென்று அவர்கள் தெரியாமல் இருக்கின்ற பொழுது நரகத்தினுடைய வாசல் அவர்களுக்கு திறந்து காட்டப்படும். நரகத்தினுடைய வாசல் அவர்களுக்கு திறந்து காட்டப்படும். மீண்டும் அவர்கள் நரகத்திற்கு உள்ளே தள்ளப்படுவார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை, இந்த செய்தியை நமக்கு சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, அமல்களால், பேச்சால், சொல்லால், செயலால், தங்களுடைய எண்ணத்தால் அல்லாஹ்விற்கு மாற்றமாக நடந்து கொண்டு அல்லாஹ்வை நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்கின்ற அந்த எண்ணத்தில் யாரெல்லாம் துனியாவில் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட சோதனைகள் மறுமை நாள் ஆகிரத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், முனாஃபிகீன்கள் அவர்களுடைய அடையாளங்களில் மிக முக்கியமான ஒரு அடையாளம், முனாஃபிகீன்கள் அவர்களுடைய அடையாளங்களில் மிக முக்கியமான ஒரு அடையாளம், சஹாபாக்களை நேசிக்க மாட்டார்கள். சஹாபாக்களை நேசிக்க மாட்டார்கள். சஹாபாக்களை ஏசுவதும் சஹாபாக்களை தரக்குறைவாக பேசுவதும் அவர்களுடைய கண்ணியத்தை குறைவுபடுத்துகின்ற வார்த்தைகளை, கண்ணியமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவது அது முனாஃபிகீன்களுடைய அடையாளங்களில் மிக முக்கியமான ஒரு அடையாளம். யாரெல்லாம் சஹாபாக்களை நேசிக்கின்றார்களோ, சஹாபாக்களுடைய கண்ணியத்தை உயர்த்துகின்ற வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார்களோ அவர்களெல்லாம் முனாஃபிக் தனத்தினுடைய அடையாளங்களில் இருந்து அவர்கள் நீங்கியவர்களாக இருக்கின்றார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் அடையாளத்தை குறிப்பிட்டு சொல்லுவார்கள். இரண்டாவதாக சொல்லுவார்கள், ஆயத்துல் ஈமானி ஹுப்புல் அன்சார். ஆயத்துல் ஈமானி ஹுப்புல் அன்சார், முஃமின்களுடைய அடையாளம் எதுவென்று சொன்னால் அன்சாரிகளை நேசிப்பார்கள். மக்காவில் இருக்கக்கூடிய சஹாபாக்களை, மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். யாரெல்லாம் அன்சாரிகளை பேசுகின்றார்களோ, ஆயத்துல் நிஃபாகி, முஃமின் முனாஃபிகீன்களுடைய அடையாளங்கள் எதுவென்று சொன்னால் யுபகிதுல் அன்சார், அன்சாரிகளை பார்த்து கோபப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிகீன்கள் யார், நயவஞ்சகர்கள் யார் என்கிற அந்த அடையாளங்களில் இந்த அடையாளத்தை ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். ஹஜ்ரத் அபூபக்கராக இருந்தாலும், ஹஜ்ரத் உமராக இருந்தாலும், ஹஜ்ரத் உஸ்மானாக இருந்தாலும், ஹஜ்ரத் அலியாக இருந்தாலும், அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற லட்சோப லட்சம் சஹாபாக்களாக இருந்தாலும் அந்த சஹாபாக்களை எல்லாம் நான் நேசிக்கின்றேன். அவர்களை தரக்குறைவாக பேசுகின்ற எந்த வார்த்தைகளையும் என்னுடைய வாழ்வில், என்னுடைய கருத்தில் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கின்ற அந்த ஈமானுடைய படித்தரத்தில் உயர்ந்த தன்மையை யார் இந்த உலகத்தில் எடுத்துச் சொல்லுகின்றார்களோ அவர்கள்தான் ஆயத்துல் ஈமான். அந்த தன்மை தான் ஈமானினுடைய அடையாளங்களில் உயர்ந்த ஒரு அடையாளம். சஹாபாக்களை, உமர் அவர்களை, அலி அவர்களை, இன்னும் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களை அவர்களை தரக்குறைவாக பேசுகின்ற, தன்னை ஒப்பிட்டு பேசுகின்ற அந்த வார்த்தைகளை இந்த உலகத்தில் இடம்பெறுமையானால் அவர்கள் தான் ஆயத்துல் முனாஃபிகி, நயவஞ்சகர்களுடைய அடையாளங்களில் அது அவர்களுடைய அடையாளமாக இருக்கின்றது என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு இப்படி சொல்லுகின்றார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே இவ்வாறு சொல்லுவார்கள், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸத்துன், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸத்துன், நயவஞ்சகர்களுடைய அடையாளங்கள் எது தெரியுமா? நயவஞ்சகர்களுடைய அடையாளங்கள் எது தெரியுமா? மூன்று அடையாளங்கள். இதா ஹத்தஸ கலிப வ இதா வஅத அக்லஃப வ இதா
நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், யாரெல்லாம் இந்த துனியாவில் நயவஞ்சகர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் இந்த 3 அடையாளங்களை பார்த்து அவர்களை நீங்கள் தரம் பிரித்துக் கொள்ளுங்கள். இதா ஹத்தஸ கதிப, அவர்கள் பேசினால் பொய்யைத்தான் பேசுவார்கள். அவர்கள் பேசினால் பொய்யைத்தான் பேசுவார்கள். இதா வஅத அக்லஃப, ஏதாவது வாக்குறுதி கொடுப்பார்களே ஆனால் அந்த வாக்குறுதிக்கு மாற்றமாகத்தான் நடந்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் அவர்களை நம்புவீர்களேயானால், அவர்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களேயானால், உங்களுடைய நம்பிக்கைக்கு மாற்றமாக மோசம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிகீன்கள் நயவஞ்சகர்களுடைய அடையாளங்களை, இந்த 3 அடையாளங்களை நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். இந்த 3 அடையாளங்கள், மேற்சொன்ன அடையாளங்கள் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது. துனியாவினுடைய வாழ்க்கையில் எந்த அமைப்புகளில், எந்த நிலைகளில், இந்த துனியாவில் எந்த இடத்தில் நாம் இருந்தாலும் நயவஞ்சகத்தனமான வார்த்தை, நயவஞ்சகத்தனமான செயல்பாடுகள், நயவஞ்சகத்தனமான அத்துணை சிந்தனைகள் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது. அதில் கடுகளவு நம்முடைய உள்ளத்தில் நாம் இடம் கொடுத்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமானை அது பலவீனப்பட செய்துவிடும், நம்முடைய ஈமானில் அது குறைகளை ஏற்படுத்திவிடும் என்பதைத்தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல ஹதீஸுகள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றனர். இந்த நிஃபாக் தனத்திலிருந்து, இந்த நயவஞ்சக தனத்திலிருந்து நாம் விடுபட வேண்டுமேயானால் நம்முடைய வாழ்க்கையில் 2 விதமான அமல்கள் இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதில் முதலாவது ஒரு அமல் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுமேயானால், முதலாவது ஒரு அமல் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுமேயானால் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா 2 விஷயங்களில் இருந்து அல்லாஹ் நமக்கு விடுதலை தருகின்றான். 2 விஷயங்களில் இருந்து அல்லாஹ் நமக்கு விடுதலை தருகின்றான். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸை ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். மன் ஸல்லா 40 யௌமன், மன் ஸல்லா லில்லாஹி 40 யௌமன், யாராகிலும் ஒரு அடியார் 40 நாட்கள் தொடர்ந்து இமாம் ஜமாஅத்தோடு அவர்கள் தொழுவார்களே ஆனால், மன் ஸல்லா லில்லாஹி 40 யௌமன், 40 நாட்கள் தொடர்ந்து அவர்கள் தக்பீர் தஹரீமாவோடு இமாம் ஜமாஅத்தோடு சேர்ந்து 40 நாட்கள் தொழுவார்களே ஆனால் குத்திபத் லஹு பராஅத்தானி, 2 விஷயங்களிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு விடுதலை தருகின்றான். ஒன்று பராஅத்தும் மினன் நாரி, நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு விடுதலை தருகின்றான். இரண்டாவது பராஅத்தும் மினன் நிஃபாகி, நிஃபாக் தனத்திலிருந்து, நயவஞ்சக தனத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு விடுதலை தருகின்றான். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். வாழ்வினுடைய காலங்களில் அல்லாஹ்வால் நமக்கு தடுக்கப்பட்டிருக்கின்ற, அல்லாஹ்வால் நமக்கு எச்சரித்து சொல்லப்பட்டிருக்கின்ற ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலம் வரை தன்னுடைய வாழ்வில் இவர்களை குறித்து பயந்திருக்கின்ற அந்த நிஃபாக்குத்தனம், அந்த நயவஞ்சகத்தனம் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லிலோ, செயலிலோ, எண்ணங்களிலோ எந்த வகையிலும் இந்த உலகத்திலே வந்துவிடக் கூடாது. அப்படி வந்துவிடுமேயானால் அது ஈமானில் பலகீனத்தை உண்டாக்கிவிடும் என்பதைத்தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. அந்த நயவஞ்சகத்தனம் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் இருக்க வேண்டுமேயானால் நம்முடைய வாழ்வில் இமாம் ஜமாஅத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும். இமாம் ஜமாஅத்தோடு சேர்ந்து அவர்கள் தொடரக்கூடிய அந்த தொழுகையில் நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் அமைதியை ஏற்படுத்தி கொடுத்து தக்பீர் தஹரீமாவோடு நாம் சேர்ந்து தொழுகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு நரகத்திலிருந்து விடுதலையை தருகின்றான், நிஃபாக் தனத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு விடுதலை தருகின்றான் என்பதைத்தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸில் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. அந்த வகையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நல்ல அமல்களை இந்த துனியாவில் நாம் நிரம்ப செய்கின்ற பொழுது யாரும் நம்மை நம்பி ஏமாற்றி விடக்கூடாது, நாமும் யாரையும் ஏமாற்றி விடக்கூடாது. ஈமானுடைய அடிப்படை விஷயங்களில் ஒன்று என்னவென்று சொன்னால், ஒரு முஃமின் ஏமாறவும் மாட்டான், யாரையும் ஏமாற்றவும் மாட்டான். ஒரு முஃமினுடைய அடையாளங்களில் மிக முக்கியமான ஒரு அடையாளம் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு முஃமின் யாரையும் ஏமாற்றக்கூடாது, அந்த முஃமின் யாரும் இந்த துனியாவில் ஏமாற்றப்படக்கூடாது. அது விஷயத்தில் நாம் வருகின்ற காலங்களிலாவது நாம் விழிப்போடு இந்த உலகத்தில் மிகவும் கவனமாக நாம் இருந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த முனாஃபிக்குத்தனம், நயவஞ்சகத்தனம் நமக்கு மேலால் வந்து விடுவேயானால் துனியாவினுடைய வாழ்வில் குழப்பங்களை தவிர வேறு எதுவுமே இந்த துனியாவில் இருக்காது.
முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள், அவர்களுடைய அடையாளங்கள் எதுவென்று சொன்னால், தனக்கு கீழால் இருக்கக்கூடிய அந்த மக்களை கலவர பூமியாகவே இந்த உலகத்தில் அவர்கள் வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு பயத்தோடு அவர்களை இந்த உலகத்தில் நகர்த்தி கொண்டிருப்பார்கள். அது அல்லாஹ் விரும்பாத ஒரு செயல், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாத ஒரு செயல். அந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இன்னும் வரும் காலங்களிலாவது நம்முடைய வாழ்வினுடைய நிலைகளில் நாம் மிகுந்த கவனத்தோடு நம்முடைய வாழ்வினுடைய சுமைகளை நாம் நடத்தி செல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வால் உயர்ந்த ஒரு வாக்கியத்தை இந்த துனியாவிலும் அல்லாஹ் நமக்கு தருகின்றான். நாளை வறுமையினால் ஆசிரத்திலும் அல்லாஹ் நமக்கு தர காத்திருக்கின்றான். இந்த ஜும்ஆவினுடைய இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்து கொள்வோம். முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள், அவர்களுடைய தொல்லைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. யாரெல்லாம் இந்த துனியாவில் மக்களை பயமுறுத்தி வாழ வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ, அந்த நிஃபாக்கத்தனத்திலிருந்து, நயவஞ்சகத்தனத்திலிருந்து இந்த உலக மக்கள் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. உலகில் மக்கள் எங்கெல்லாம் வாழுகின்றார்களோ அங்கெல்லாம் மக்கள் ஒருவருக்கொருவர் அன்போடு, பாசத்தோடு, நேசத்தோடு, இணைப்போடு இந்த துனியாவில் வாழக்கூடிய வாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. இந்த துனியாவில் மக்கள் எங்கெல்லாம் வாழுகின்றார்களோ அவர்களுடைய உயிர்களுக்கும் உடமைகளுக்கும் முழுமையான பாதுகாப்பை அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியத்தோடும், ஆஃபியத்தோடும், நிம்மதியோடும், பாதுகாப்போடும், நல்ல குணத்தோடும் இந்த துனியாவில் வாழக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு மொழிந்து மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாளை வறுமையினால் ஆசிரத்தினுடைய அனைத்து அதாபுகள், வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும், நம்முடைய பெற்றோர்களுக்கும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கும், நம் வாரிசுகளுக்கும், நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா